எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், அந்த வேர்க்கடலை செடி வந்து அப்படியே புதர் மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். இதில் வந்து மஞ்சள் வைக்கணும்னு சொல்லி தான் இது காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன். ஒரு செடியை பிடுங்கி பார்ப்போம், இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா விட்டுட்டு இன்னும் 2 வாரம் கழிச்சு. இப்போ பாருங்கள், இது புதர் மாதிரி இருக்குது. எங்கே கடலை இருக்குது என்னன்னு நமக்கு தெரியல. செடியை தூக்கிட்டு பார்க்கலாம். கடலை இல்லட்டாலும் இருந்தாலும் அதை ஒரு செடியை பிடுங்கி பார்த்துட்டு கடலை வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கே முன்னாடி இருக்கிறத பிடுங்குவோம். ஏன்னா நான் இதில் தான் மஞ்சள் வைப்பவுமே. இப்போ 2 வருஷமாக இதில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வைக்கலைன்னா அது இதுவாக இருக்குது. அதனால் இதை மட்டும் ஒன்று எடுத்து பார்ப்போம். இருந்துச்சுன்னா இது பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுடலாம். இது இந்த வச்சு 3 மாதம் ஆகுதுங்க. அந்த செடி வச்சு 80 நாள் 85 நாள் ஆகுது. இதுவரை நான் வந்து 3 வாட்டி இது பூத்துருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள் பூ, இதை பாருங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் பூ தாங்க, பூத்து காஞ்சது. இது எல்லாமே மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே பூத்து காஞ்சது தான். அதனால் எடுத்து பார்க்கலாம். இது 3 மாதம் ஆக போகுது இல்லையா, 80 நாள் ஆயிடுச்சு. அதனால் எடுத்து பார்த்துட்டு கடலை இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா இன்னொரு 10 நாளைக்கு விட்டுருவோம். ஒரே ஒரு செடி மட்டும் பிடுங்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு கடலை மேலே தெரியுது. மண்ணுக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு கடலை இருக்குது. இது நம்ம எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாலும் முளைச்சிடும். இதுலேயும் ஒரு கடலை கிடக்கு. அதனால் எடுத்து பார்க்கலாம். இருக்கு, கடலை இருக்குங்க நிறைய. ஓ ஓ, இதோ பாருங்களேன். நான் பின் சைடு தான் பார்த்தேன். அப்போ உள்ளே இருக்குது கடலை. இந்த ஒரு மூடில் 4 கடலை இருக்குங்க. ஒன்று பிஞ்சாக இருக்குது, இது ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. இது பின் சைடும் இருக்குது, இது உள்ளே இருக்குது பாருங்கள். இங்கேயும் 2 கடலை இருக்குது. வந்துருச்சு. நமக்கு 4 கடலை தானே என்னமோ. இந்த ஒரு கடலை இருக்கு. நான் அப்படியே எடுத்து காமிக்கணும்னு பார்க்குறேன். அது அங்கங்கே ஒன்று இருக்கு. இதில் ஒரு கடலை இருக்கு. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த 5 கடலையும். இவ்வளோ பெரிய செடியில் இவ்வளோ கடலை தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குன்னா, இது மண்ணுக்கு மேலே இருந்திருக்கு. இதெல்லாம் உள்ளே இருந்தது, இதெல்லாம் மண்ணுக்கு மேலே இருந்தனால பச்சை அடிச்சிருக்கு. இதில் பார்க்கலாம். இதில் நிறைய இருக்கு. இல்லை, சூப்பர். நான் அவ்வளோ அளவு தான் இருக்கும்னு நினச்சி இதில் கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க, அதுதான் இப்படி பிடுங்க வரல, ஒன்று ஒன்றா வந்துட்டு. இது எப்படி இருக்கு பாருங்க, நல்ல கடலையாகவும் இருக்கு பாருங்க. இது விதை கடலை எடுக்கும்போது வாங்கும் போதே இவ்வளோ கணத்துல தான் இருந்ததுங்க. பருப்பு பிரிச்சு இங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் விளைஞ்சா முத்து முத்தா இருக்கும் போல. நல்லா இருக்குல்ல. இந்தாம்மா, இங்க பாருங்க எவ்வளவு கடலை இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தோம்னா இதுவும் விளைஞ்சிருக்கும். சின்ன சின்னதாக கிடக்கு பார்த்தீங்களா. 3-4 கடலை இருக்கு பாருங்க. சரி, இது 80 நாளைக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டா அது எப்படி இருக்குமோ தெரியாதுன்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். பாருங்க, இப்போ இன்னொரு செடி இருக்கு, அதையும் எடுத்து பார்ப்போம். எடுத்ததே எடுத்துடுவோம், எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ இதையும் எடுத்து பார்ப்போங்க. நான் இதுவரை இதுலேயும் எடுக்கலை. அதுங்களையாவது பார்த்துருக்கேன், பிஞ்சு கடலை கிடக்கிறத. இதை பார்க்கவே இல்லை. இந்த இதுலேயும் ஒரு பிஞ்சு தான் மேலே தெரியுது. இந்த இருக்கு, இங்கே கூட
இதுலேயும் கடலை அவ்வளோ இருக்குங்க. ஆனால் அருந்து எல்லாம் பத்து கடலை இங்கே பாருங்க. பிஞ்சு கடலையும் நிறையா இருக்குது பாருங்க. இதெல்லாம் இதில் உள்ளது தான். அதாவது இது மண்ணில் புதர் மாதிரி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதில் கடலை இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியல. சும்மா மண்ணை தூக்கி செடியை தூக்கிட்டு பார்த்தாலும் நமக்கு விதை வைக்காது, கடலை பிடிக்காது. அதனால நான் பார்க்கறது இல்லை. இப்போ வந்து இவ்வளோ கடலை பிடிச்சிருக்கு. நான் வச்சது 6 கடலை வச்சேன். இந்த மாதிரி பருப்பு 6 வச்சேன். வச்சதில் 3 தான் வந்தது. மீதியெல்லாம் அணில் சாப்பிட்டு போயிடுச்சு. 2 கடலை அழுவிட்டு, அவ்வளோதான். இவ்வளோ பிஞ்சு இருந்திருக்கு. 3துலேயும் இவ்வளோ கடலை கிடச்சிருக்குங்க. எவ்வளோ கடலை இருந்திருக்கு பாருங்கள். இந்த பெருசாக இருக்கிறது எல்லாமே விளைஞ்சது. இந்த பச்சை இருக்கிறதும் விளைஞ்சது தான். இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் விளையாத கடலை. அது ஒரு 7-8 கடலை இருக்குது. அது பூவில் இருக்குது. பொண்ணு எங்கள் பேத்திக்கு எடுத்து கொடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது வரும்போதே பாதி மண்ணிலே பிஞ்சு இருந்துச்சு. இவ்வளோ கடலை இருந்திருக்குங்க 3துலேயும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.